ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம அப்படியே மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஒரு டெய்லி அனலைசிஸ் மாதிரி பார்ப்போம். நேற்று நம்ம பார்த்துருந்தோம், எல்லாமே வந்து யூஎஸ் டாலர் கொஞ்சம் வீக் ஆகிறனால எல்லாமே பையில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நேற்று கோல்டு, பிடிசி, அப்புறம் நாஸ்டாக் எல்லாமே வந்து பாசிட்டிவ் மூவில் இருந்தது. வித் யூரோ எஸ்டி எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து டே டைம் ஃப்ரேமில் வந்து இன்ட்ராடேயில் வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பார்த்த மாதிரி தான் இது வந்து கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து திரும்ப பை ஸ்டார்ட் ஆகுது. 4 ஹவரில் என்ன நடக்குதுன்னா, பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன், இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல வந்து இன்ஸ்டியூஷன் ஜோனு, ஆர்டர் பிளாக் எடுக்கிற ஜோனுன்னு சொல்லியிருந்தேன். நேற்றே சொல்லியிருந்தேன். இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் கரெக்டாக நேற்று வந்து எடுத்துகிட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆகி திரும்ப மேலே போயிட்டுருக்கு. இது மேலே போச்சு அப்படின்னா அடுத்து வந்து எங்கே போகலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ் எடுக்கும். இப்படி போயிட்டு திரும்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கப்புறமா இந்த கேண்டலுக்கு அப்புறமா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் இருக்குது, இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் வந்து திரும்ப ரீட்ரேஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துக்கிட்டேருந்து மேலே போச்சு அப்படின்னா இன்னும் வந்து ஒரு 106 சம்திங், 106 574லேருந்து ஒரு 109 பார்த்துருவோம். ஒரு 109 200லேருந்து இல்லை 500 வரைக்கும் அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் வந்து இதுவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிட்டு தான் ரீட்ரேஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் காட்டிட்டு திரும்ப மேபி அப்படியே ஸ்லோவாக கீழே வரலாம், இல்லை இன்னும் மேலே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? பட் இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே எதுவும் செல் மூவ்மெண்ட் காட்டல அப்படின்னா இது வந்து இது வரைக்கும் இன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இடத்த போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு எதிர்பார்க்கலாம். 109 500 சம்திங் வந்து ரீச் ஆகிறதுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, சரி பார்ப்போம். அடுத்தது 1 ஹவரில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, 1 ஹவரில் அழகான பை வச்சுட்டே போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு ஹையர் லோ நேற்று ஃபார்ம் பண்ணியிருந்தது, இங்கேருந்து இது வரைக்கும் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி நேற்று வந்து நம்ம பார்த்த பிறகு இன்னிலேருந்து சார்ட் இதுலேருந்து மூவ் ஆகி இது வரைக்கும் கொண்டு போயிட்டு திரும்ப அழகாக ஒரு ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு திரும்ப இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாகவே பை தான். எப்போ இதை பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் வந்து மேபி நம்ம பிரேக் அவுட் நடக்குதான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம பை ட்ரேட் மட்டும் தான் எடுக்க பார்க்கணும். செல்லே எதிர்பார்க்கக்கூடாது. செல்லே நமக்கு கிடையாது இப்போதைக்கு. அன்டில் இந்த ரேஞ்சை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு செல்லு கிடையாது. ஓகேவா? அடுத்து 15 மினிட்ஸில் போயிட்டு பார்க்கலாம். 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இங்கேருந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஹையர் லோவிலேருந்து அப்படியே சின்னதாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஹையர் லோ இப்படி ஹையர் லோ தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் இதை வந்து ஒரு சைக்கிளாகவும் எடுத்துக்கலாம். ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே சைக்கிளாக இப்படி வரும். 15 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து அழகாக படிப்படியாக மேலே ஏறிட்டு இருக்கு, பொறுமையாக மேலே ஏறிட்டு இருக்கு. பார்க்கலாம். மேபி இப்படி வச்சு திரும்ப வந்து ஒரு பை இப்படி வந்து எப்போ இதை க்ளோஸ் பண்ணாமல் இதை வந்து உடைக்காமல் இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு மேலே மார்க்கெட் மூவ் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம பை எதிர்பார்க்கலாம். பை எடுக்கலாம். பை எடுத்து டைட் எஸ்எல் வச்சு ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம டார்கெட் இன்னும் ஒரு 3000 பாயிண்ட் போக வேண்டியது இருக்குது நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு. ஸோ வந்து நம்ம கரெக்டான எஸ்எல் வச்சு கன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம பை என்ட்ரி வேணால் ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் போனோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஹை வச்சுச்சு, கரெக்டான ஹையர் ஹை எடுக்கல. பட் இங்கே ஒரு ஹையர் லோ வச்சுச்சு. நமக்கு கீழேருந்து வரும்போது ஹையர் லோ தான் முக்கியம், ஹையர் ஹை கூட முக்கியம் கிடையாது. கரெக்டாக ஹையர் லோ வந்து இந்த ஹையர் லோவை உடைக்காமல் மேலே வச்சுட்டே வருது. இதுக்கு ஈக்குவலாக கூட வரலாம், இதுக்கு மேலே வைக்கலாம், இதுக்கு ஈக்குவலாக வரலாம். பட் இதை உடச்சி கீழே போயிடக்கூடாது. இதை உடச்சி கீழே போயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து செல் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அது பேர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க, CHOCன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போதைக்கு இது வந்து கரண்டில் வந்து அழகான ஹையர் வச்சு தான் போயிட்டு இருக்கு. திரும்ப பாருங்கள், திரும்ப இதே இடத்துக்கு ப்ரைஸ் வந்திருக்கு. ஆனால் இதை தாண்டி கீழே போல் லைட்டாக விக்கு வச்சுட்டு திறம்ப உடனே வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே என்னென்னா பையர்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த லெவலில் வந்து பையர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லெவலில் பிரேக் பண்ணுற வரைக்குமே வந்து இது பை தான். சப்போஸ் இப்படி கீழே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு திரும்ப ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். ஓகேவா? வேறு என்ன, இதான் எனக்கு தெரிஞ்சு பை ஜோன் வந்து இதான் ஸ்ட்ராங்கான ஜோனு. இந்த ஜோனை உடைக்கிற வரைக்கும் ப்ரைஸ் வந்து நம்ம மேலே மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் இங்கே வந்துட்டு திரும்ப வந்து ரீட்ரேஸ் காட்டுச்சு அப்படின்னா ஒரு சின்ன என்ட்ரி ட்ரை பண்ணுங்கள். பை என்ட்ரி ட்ரை பண்ணி எஸ்எல் வந்து பக்கத்துலேயே வைங்க, இல்லை இதுக்கு கீழே வச்சு ட்ரை பண்ணுங்கள். பிடிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேல்டிலிட்டி வந்து அதிகமாக நடக்கும். மற்ற இதை விட டைட்டில்ஸ் எஸ்எல் வச்சு அதிக நேரம் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்க்க முடியும் அப்படின்னா ஸ்கேப்பிங் பண்ணுறவங்க பிடிசியில் நார்மலாக பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி
ப்ரைஸ் வந்து ஃபுல்லாகவே கேண்டில்ஸ் வந்து இதை உடச்சி ஒரு ஃபுல் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். இல்லை ஜஸ்ட்டு வச்சுட்டு திரும்ப வந்து அதை அப்படியே விற்கா மாற்றி திரும்ப மேலே போனாலும் போகும். எப்படின்னு பார்த்துட்டு ப்ராப்பராக ட்ரை பண்ணுங்கள். மற்ற பேரில் வந்து எஸ்எல் டைட்டாக வைக்கிற மாதிரி பிடிசியில் எஸ்எல் டைட்டாக வச்சோன்னா அதிக டைம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஈவன் என்ன தான் நம்ம டேரெக்ஷன்லேயே போகும்னு தெரிஞ்சாலுமே பட் வந்து உங்களோட நம்மளோட எஸ்எல்லை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது மேலே போகும். ஸோ பிடிசி ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி வந்து இன்னும் வந்து மார்க்கெட் வந்து பை என்ட்ரியில் தான் இருக்குது. நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 350 200லேருந்து 190 200லேருந்து 180 500 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து இங்கேருந்து சப்போஸ் மேலே போச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து இங்கே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனு, பட் இன்னொரு கன்ஃபர்மேஷன் நம்ம வச்சுப்போம். ப்ரைஸ் வந்து இப்போ வந்து பை ட்ரெண்ட் திரும்பி இருக்குது. ஸோ வந்து லாஸ்ட்டு ஸ்விங் ஹைலேருந்து ஒரு மார்க் பண்ணி நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பை ட்ரெண்டா? ஓகே, இது பை ட்ரெண்டுனா கீழே வந்து 100 இருக்கணும், மேலே வந்து 0 லெவலு. எப்போதுமே பை ட்ரெண்டுக்கு இப்படி தான் வந்து ஃபிபனாச்சி வந்து செக் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஃபிபனாச்சி படி பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு 70 ரேஞ்சு கிட்ட வந்துட்டு 70 ரேஞ்சுக்கு வந்துட்டு ரைட்டாக ஒரு ரீட்ரேஸ் கொடுத்துட்டு திரும்ப வந்து 50 ரேஞ்சை நோக்கி போகுது. அடுத்து 50 ரேஞ்சிலேருந்து இப்போ 50 ரேஞ்சு கிட்ட போயிடுச்சு. அடுத்து நமக்கு எங்கே போய் இதுவாகுனா 38ல் போயிட்டு நமக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ் கொடுத்துட்டு திரும்ப ப்ரைஸ் கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணும். இல்லை சம்டைம் வந்து திரும்ப அதே இடத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகினாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 38%, அதாவது 109,500 சம்திங் அந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக போவோம். ப்ரைஸ் இப்படி மேலே போச்சுன்னா அடுத்த டார்கெட் எது, அப்படி மேலே போகாமல் திரும்ப கீழே வந்துச்சுன்னா எது ஒரு டார்கெட்டுனா நமக்கு வந்து இந்த 102,600லேருந்து 102,900 இந்த ரேஞ்சு தான் வந்து திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து சப்போஸ் கீழே ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அடுத்த எங்கே வந்து திரும்ப இதுவாகும் எது வரைக்கும் டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 102,500 வரைக்கும் நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம். அதாவது 78%. இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன ரீட்ரேஸ் காட்டிட்டு மேபி கண்டினியூ பண்ணலாம், திரும்பி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போதைய ஃபஸ்ட்டு டார்கெட்டு மேலே போச்சுன்னா 109 சம்திங், கீழே வந்துச்சு அப்படின்னா 102,500 சம்திங் அந்த இடத்துக்கு வரும். ஸோ நம்மளோட அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு 50லேருந்து ரீட்ரேஸ் எடுத்துருக்கு. மேபி திரும்ப 61 வரைக்கும் வந்துட்டு இல்லை 70 கூட வந்துட்டு திரும்ப அழகாக ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு கோல்டில் பார்ப்போம். கோல்டில் என்ன நடக்குதுன்னா கோல்டில் பார்த்தீங்கன்னா டே ஃப்ரேமில் இன்னும் வந்து பையில் தான் இருக்குது, ஃபுல்லாக பையில் தான் இருக்குது. நேற்று ஆல்ரெடி நம்ம வீக்லி அனாலிசிஸில் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ 4 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 ஹவரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பை தான், எங்கேயுமே வந்து செல்லே கிடையாது. நேற்று ஃபுல்லாக செல்லே கிடையாது. பாருங்கள் அழகாக ஒரு ஃபுல் பை. ஒரு கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே ஒரு 4000லேருந்து மார்க்கெட் வந்து 3,900 சம்திங் 3,990 அந்த ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட 4,144 வரைக்கும் போயிருக்கு. ஒரு நாளில் இந்த மூவ்மெண்ட் வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 140 150 பிப்ஸ் வந்து ஏறி இருக்குது ஒரு நாளில். நேற்று நான் மார்னிங் அனலைஸ் பண்ணும்போது 4,050 57 51ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 100 பாயிண்ட் கிட்ட மேலே போயிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம நார்மலாக நம்மளோட ரீட்டைல் மைண்ட் செட் என்ன இருக்கும், ஓகே ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறிச்சு, கண்டிப்பாக வந்து கீழே வரும், கீழே வந்துட்டு தான் மேலே போகணும்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ப்ரைஸ் என்றைக்கும் மேலே கொஞ்சம் ரொம்ப தூரம் 200 பாயிண்ட் ஏறிடுச்சுன்னா உடனே கீழே வந்தே ஆகணும் அப்படின்ற அந்த பழைய லாஜிக்லாம் கிடையாது. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, என்ன கன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குது, எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்ற நமக்கு என்ன நடக்குதுன்ற நமக்கு புரியணும். ஸ்ட்ரக்சர் படி என்ன நடக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் வந்து திரும்ப ஒரு செல் ட்ரெண்ட் எடுக்கிறதா இருந்தாலுமே இப்போ தான் வந்து ப்ரைஸ் வந்து டே டைம் ஃப்ரேமில் அழகாக ஒரு பையை முடிச்சுட்டு திரும்ப புதுசாக ஒரு பை தொடங்குதுன்னு சொன்னேன். சப்போஸ் இந்த பையை முடிகிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் போயிட்டு இது சேம் லெவலுக்கு கொஞ்சம் மேலே இது பண்ணலாம், இல்லை இதே லெவலுக்கு போயிட்டு திரும்ப வந்து வீக்காக இருந்தால் கூட இது வரைக்கும் போயிட்டு தான் திரும்ப வந்து ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகும். சப்போஸ் பை ட்ரெண்டாக இருந்தாலும் இதுதான், இல்லை நல்லா செல்லாக போகிற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணணும், ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு பெரிய பை வந்துருச்சு, பெரிய பை வந்துட்டு திரும்ப செல்லாக போகுது அப்படின்னா என்ன பண்ணணும், திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரக்சர் படி திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகும், அதாவது கீழே டவுன் ஆகும். டேரெக்டாக வந்து அப்படியே ஃபால் ஆகி விழுந்துடாது. ஓகேவா, ஸோ நமக்கு இது வந்து இப்போ செல்லாக போகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் செல் ஆகும். நமக்கு அடுத்த பை வைக்கிற மாதிரி இருந்தாலும் இப்படி பொறுமையாக போயிட்டு நமக்கு இது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு சைக்கிள் வந்து முடிக்கும். ஓகேவா, ஸோ ஆக மொத்தம் வந்து இப்போ நமக்கு ஷார்ட் டேர்மாக என்ன ஒரு தெரியுதுன்னா இது வந்து இது வரைக்குமே வந்து பை தான் நமக்கு அப்படின்றது தெரியுது. ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்டியூஷன் கண்டிஷன் நிறையா இருக்குது. நான் ஆல்ரெடி வீக்லி வீடியோஸ் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன்.
ப்ரைஸ் வந்து கீழே போகிற மாதிரி இருந்தால் நான் ஃபஸ்ட்டு போன வாரத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ப்ரைஸ் வந்து கீழே போகிற மாதிரி இருந்தால் இந்த லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வெதர் கீழே போகிறதா இருந்தாலும் போகும், இல்லை நாட் மேலே போகிறதா இருந்தாலும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் போயிட்டே இருக்குது, இந்த ரேஞ்சை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இந்த லிக்விடிட்டி இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ஆர்டர் பிளாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து இங்கே நிறைய இருந்தது ஓகே இருந்ததுன்னா இது கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா திரும்ப வந்து இப்படி ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப மேலே போயிட்டு திரும்ப நிறைய பேரை செல் பண்ண வச்சு பை பண்ண வச்சு நிறைய லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு ப்ரைஸ் எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறதோ அந்த ட்ரூ டைரெக்ஷனில் மேலேயோ இல்லை கீழேயோ போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த இதில் வந்து எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இப்போ 4150 இருக்குது, ஒரு 4300 ரேஞ்சு, 4250 to 300 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம சப்போஸ் இந்த மேலே போச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இது மேலே போகிற பட்சத்தில், இல்லை இது ஆல்ரெடி 150 பாயிண்ட் ஏறிட்டனால இது கீழே வந்துடுமான்னு சொல்ல முடியாது, கீழே வராது. சப்போஸ் இது கீழே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு எங்கே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம், இது வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி ஜோனு. சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா 4040, 4035 to 4055 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு வாட்டி ப்ரைஸ் வந்து ரீடச் பண்ணிவிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலே போனால் 4250, கீழே வந்தால் 4050 ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து. ஓகேவா? இப்படி தான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும். நம்ம வந்து வெறும் ஒரு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு ஓகே ப்ரைஸ் வந்து நேற்று ஏறிடுச்சு அதனால் இறங்கும், ப்ரைஸ் வந்து அதிக தூரம் போயிடுச்சு அப்படி நேராக போக முடியாது அதனால் கீழே வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரக்சர் படி என்ன நடக்குது அப்படின்றத கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் வேறு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபிபனாச்சி லெவல் வரைஞ்சி பார்ப்போம். ஃபிபனாச்சி லெவல் படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இதுவும் வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. ஸோ பை ட்ரெண்டுனால நம்ம வந்து கீழே வந்து 100 வரணும், மேலே வந்து 0. ஓகேவா? ஸோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு 50 ரேஞ்சை வந்து ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு. ஒரு 50 ரேஞ்சை வந்து ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு, 4133 அந்த ரேஞ்சை ரீச் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதோட இதுபடி அடுத்து வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப வந்து அடுத்து 38% லெவலுக்கு போகலாம். அங்கே போய்ட்டு ஒரு 4192, 200 கிட்ட ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து நம்மளோட லிக்விடிட்டி ஜோனுக்கு இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது 4250 to 300, 350 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இங்கே வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு கீழே போகிற மாதிரி ஒரு செல் காட்டிட்டு திரும்ப கூட மேலே போயிட்டு நம்ம பழைய ஹையை வந்து டச் பண்ணிட்டு வரலாம், இல்லை அதை உடச்சிட்டு மேலேயும் போயிட்டு ஒரு நியூ ஆல் டைம் ஹை வச்சுட்டு வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இன்னும் வந்து ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாகவே பையில் தான் போயிட்டுருக்கு, இன்னும் செல் பக்கம் திரும்பவே இல்லை. ஓகே கேஸ், 5 மினிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து இன்னும் வந்து அழகான ஹையர் லோ தான் வச்சுட்டு போகுது. ஒரு ஹையர் லோ இன்னும் வந்து அந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணவே இல்லை, ப்ரைஸ் வந்து பையில் தான் போயிட்டுருக்கு. சப்போஸ் வந்து இந்த லெவலில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணணும், நெக்ஸ்ட் இந்த லெவலு, அப்படி ஒரு லெவலில் பிரேக் பண்ணிகிட்டே வரும். இதுதான் வந்து இப்போது இதில் இருக்கிறதுல ரொம்ப மேஜரான இது லெவல் எதுனா 4080. சப்போஸ் வந்து ப்ரைஸ் வந்து இது வரைக்குமே அந்த 4080 வரைக்குமே கீழே வந்துட்டு மேலே போனாலுமே ஸ்டில் வந்து பை தான். எப்போ வந்து 4080 வந்து பிரேக் பண்ணுதோ அது வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, செல்லுக்கு திரும்புது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூவ்மெண்ட் காட்டுறது ஒரு சின்ன இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு மூவ்மெண்ட் வந்து போகுது அப்படின்னா அப்படியே நேராகவே போக முடியாது, கொஞ்சம் வந்து ஒரு நம்ம ஒரு மலை ஏறுற மாதிரி தான் அது வந்து ஒரு மேலே வந்து ஏறணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம ஆல்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம மேலே எப்படி நல்லா இதை விட ஹைட்டாக ஏறுவோமோ அதே மாதிரி மார்க்கெட்டும் அப்படி தான். ஒரு சைக்கிள் போகுது அப்படின்னா போயிட்டு திரும்ப நேரம் அப்படியே போகாது, ஒரு கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் எடுக்கும், ஒரு பாதி அளவுக்கு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு திரும்ப இதை விட கொஞ்சம் நல்ல ஒரு ஃபோர்ஸோட லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் க்ரியேட் பண்ணி திரும்ப வந்து ப்ரைஸ் மேலே போகும். கீழே வர மாதிரி இருந்தாலும் அதே தான், இப்படி கீழே வரும், திரும்ப வந்து மேலே போயிட்டு கொஞ்சம் லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பிரேக் கொடுத்துட்டு கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப தான் வந்து கீழே வரும். அதே தான் நடக்குங்க. ஸோ வந்து இப்போ வந்து சின்ன டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம வந்து இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது காட்டிருந்துச்சு செல் ஆகிடுச்சின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம எப்போதுமே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் பார்க்கணும். ஹையர் டைம் ஒரு 4 ஹவரில் இல்லை 1 ஹவரில் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் கொடுக்குதுன்னு அர்த்தம். நமக்கு 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு ஏதாவது சும்மா பழைய ஹையர் லோவெலாம் உடைக்குது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து கன்சிடர் வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இது வரைக்கும் வந்தாலுமே ப்ரைஸ் வந்து இந்த 4080 லெவலுக்கு வந்தாலுமே திரும்ப மேலே போச்சு அப்படின்னா இது வந்து பை தான். ஓகேவா? ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள்.
இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இப்போ என்ன 4129 இந்த லெவலுக்கு வந்து ப்ரைஸ் வந்துட்டு மேபி சின்ன ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கடல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ரைஸ் மேபி இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இங்கே வந்து ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். சப்போஸ் இங்கே பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு திரும்ப வந்து ஒரு ரீட்ரேஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன பை ட்ரை பண்ணலாம். இங்கே கீழே எஸ்எல் போட்டு டைட் எஸ்எல் போட்டு ஒரு பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட அடுத்த டார்கெட்டு 4180, 4200, 250 வரைக்கும் போகும். அங்கே போய்ட்டு எப்படி ரீட்ரேஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிக்கோங்க. ஓகே கேஸ், கோல்டுமே இன்னும் வந்து ஸ்டில் பை ட்ரெண்ட். பிடிசியும் பை தான் இருக்குது, கோல்டும் பையில் தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஜிபிபி யூஎஸ்டி பார்ப்போம். ஜிபிபி யூஎஸ்டி வந்து பார்த்தோம்னா அதுவும் வந்து அழகாக வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் பையை முடிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு புது பை எடுக்கிறதுக்கான ஒரு மூவ் மாதிரி காட்டிகிட்ருக்கு. நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் படி வந்து 4 ஹவரில் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. பட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலுமே வந்து இது ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கீழே வரணும். ஸோ இது நமக்கு செல் ட்ரெண்டாக இருந்தாலுமே நமக்கு இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் இது வரைக்கும் மூவ் ஆகலாம். இது வரைக்குமே வந்து நமக்கு கண்டிப்பாக அது செல் ட்ரெண்டாக இருந்தாலும் இந்த வரைக்கும் போயிட்டு தான் கீழே வரும். பை ட்ரெண்ட் இருந்தாலும் இது வரைக்கும் போயிட்டு இன்னும் மேலே போகும். ஸோ நமக்கு எப்படியோ இப்போதைக்கு கரண்டில் வந்து நம்ம இது வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து பை தான் எதிர்பார்க்கணும். ஓகேவா? அன்லெஸ் இது வந்து இதை உடச்சிட்டு நேராக கீழே இந்த ஹையர் லோவை உடச்சிட்டு கீழே போகாத வரைக்கும் நம்ம இந்த இடத்துக்கிட்ட பை தான் எதிர்பார்க்கணும். சப்போஸ் இதை உடச்சிட்டு கீழே போகுது அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டு இதை பார்க்கணும். 1.27 சம்திங் அந்த இடத்துல வரும். இந்த ரேஞ்சில் வந்து அடுத்த என்ட்ரி வந்து நம்ம எதிர்பார்க்கணும். ஓகேவா? இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு பை தான். இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து நமக்கு 1.26500 சம்திங் அந்த ரேஞ்ச். இந்த இடத்துக்கிட்ட அடுத்த பை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கரண்டாக என்ன நடக்குது, கரண்ட்லி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கரண்ட்லி என்ன நடக்குது அப்படின்னா 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கண்டில் அழகாக இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு லிக்விடிட்டி ஒரு வாட்டி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு லிக்விடிட்டி எடுத்து திரும்ப செல் காட்டிகிட்ருக்கு. அதாவது லிக்விடிட்டின்னு பத்தலை, பை மூமெண்ட்டை வந்து போதலை. இதுக்கு பை மூமெண்ட்டத்துக்கான ஒரு லிக்விடிட்டி வந்து இன்னும் ஃபுல்லாக கிடைக்கல. ஸோ வந்து லைட்டாக வந்து ரீட்ரேஸ் ஆகிற மாதிரி காட்டிகிட்ருக்கு. ஸோ இப்போ இது வந்து திரும்பிச்சு அப்படின்னா எங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தெரியும். இந்த இடத்துக்கிட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்தோட ஆர்டர் பிளாக்கை இன்னும் வந்து மார்க்கெட் வந்து திரும்ப வந்து எடுக்கவே இல்லை. மேலே போகும்போது வந்து எடுத்துகிட்டு மேலே போகல. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து இப்படி ரிஜெக்ஷன் காட்டுச்சு அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் காட்டும், திரும்ப ரீட்ரேஸ் ஆகும், மேலே போகிற மாதிரி காட்டும். சப்போஸ் மூமெண்டம் பத்துச்சு அப்படின்னா நேராக மேலே போகும். இல்லை மூமெண்டம் வந்து இன்னும் பத்தலை அப்படின்னா திரும்ப ஒரு ரீட்ரேஸ் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து கீழே நோக்கி போகவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஜிபிபி அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டோ சம்திங் ஏதோ வந்து இன்றைக்கி நியூஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்காங்க. அந்த ரிசல்ட்டும் வந்து இன்றைக்கி வந்து டைரெக்ஷன் வந்து முடிவு பண்ணோம். ஸோ அதுவும் வந்து நியூஸ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு இல்லை அதை நோக்கி வந்து இன்றைக்கி வந்து மூவ்மெண்ட் போகிற மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்ததுன்னா நல்லா பை மூமெண்ட்டை காட்டும். அந்த ரிசல்ட் நெகட்டிவாக வந்ததுன்னா செல் மூமெண்ட்லாம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு நியூஸ் இல்லாமல் நம்ம நார்மலாக டெக்னிக்கல் அனலைஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான டார்கெட் வந்து இதுதான். அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் வந்து இந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போச்சுன்னா இது வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப வந்து இந்த ரீட்ரேஸ் ஏரியா வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 4 ஹவரில் 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, 1 ஹவரில் இங்கே ஒரு ஹையர் லோ, இங்கே பக்கத்துலேயே ஹையர் லோவோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குறைஞ்சிட்டே வருது. இங்கே வந்துச்சு, இங்கே ரொம்ப சின்னது, இங்கே அதை விட சின்னது, இன்னும் அந்த ஹையர் ஹையாக ஃபார்ம் பண்ணல, பட் ஹையர் லோ மட்டும் வச்சுருக்கு. ஸோ வந்து இது என்ன காட்டுதுன்னா
பையர்ஸோட மூமெண்டம் வந்து வீக்காக இருக்குது, பையர்ஸ் வந்து வீக் ஆகுறாங்க அப்படின்றத காட்டுது. ஸோ செல்லர்ஸ் வந்து எப்போ வேணாலும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில். இது வந்து ஃபுல்லாகவே செல்லர்ஸ் வந்துருவாங்க அப்படின்னா இது ஒரு 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 சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு ஷார்ட் ஃபால் காட்டிட்டு திரும்ப வந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸில் என்ன நடக்குது பார்த்தோம்னா 15 மினிட்ஸ்லேயும் வந்து எந்த ரிஜெக்ஷன் காட்டல, ஸ்டில் ஹையர் லோ தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் வந்து எந்த ஒரு பழைய லாஸ்ட் ஹையர் லோவையும் வந்து எந்த இது லெவலும் வந்து ப்ரோக் பண்ணல, பிரேக் பண்ணாமல் போயிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து இன்னும் ஸ்டில் பையில் தான் இருக்குது. பட் வந்து மூமெண்டம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, வந்து ஒரு நாய்ஸியான மூமெண்ட் காட்டுது. ப்ளஸ் வந்து பையர்ஸ் வந்து ஒரு ஆக்டிவாக இல்லை அப்படின்றத கேண்டில்ஸ் வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ எனி டைம் ப்ரைஸ் கேன் சேஞ்ச் டு செல் டைரெக்ஷன் அப்படின்றத காட்டிகிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து 5 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸும் ஸ்டில் வந்து பையில் தான் இருக்குது. இதுதான் வந்து 5 மினிட்டோட லெவலு. இந்த லெவலை பிரேக் பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான 5 மினிட்ல இது ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோன்னு வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கீழே போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், திரும்ப ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே வரும். மேலே வந்துட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் இங்கேருந்து போகும்போது நம்ம வந்து ஒரு செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். அதாவது இப்போ இங்கே ஒரு லாஸ்ட்டு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது ஹையர் லோ நம்ம பை டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நமக்கு பை ட்ரெண்டில் போகும்போது லாஸ்ட்டு ஹையர் லோவை ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து லாஜிக். ஓகேவா? சப்போஸ் இந்த ப்ரைஸில் இந்த ரேஞ்சை வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட்டு. திரும்ப என்ன பண்ணணும், திரும்ப ஒரு வாட்டி மேலே போயிட்டு திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சமாக வந்து ஒரு இங்கே இருக்க ஆர்டர் பிளாக் எடுக்கிறதுக்கு ப்ரைஸ் வரும். இதான் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து என்ட்ரி எடுக்கிறது. ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ண உடனே நேராக வந்துட்டு உடனே வந்து அப்படியே நேராக வந்துடுறது. சம்டைம் வந்து இங்கே வர மாதிரி காட்டிட்டு திரும்ப இது வரைக்கும் மேலே போகும். கொஞ்சம் தூரம் மேலே போய் இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி, இந்த இடத்துல இருக்க செல் ஆர்டர் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிவிட்டு, ஏன்னா மூமெண்ட்டை பத்தாது ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி இன்னும் அதிகமாக பத்தலை அப்படின்னா என்ன வேணாலும் பண்ண வச்சு கீழே வர மாதிரி வர வச்சு இங்கே செல் ஆர்டர்லாம் என்ட்ரி ஆவாங்க. செல்லர்ஸ்லாம் வந்து இந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி ஆவாங்க. ஸோ இப்படி மேலே போகும்போது செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு திரும்பும்போது என்ட்ரி ஆவாங்க. செல்லர்ஸ் எல்லாரையும் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல திரும்ப பையர்ஸ் வந்து இன்னும் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே என்ட்ரி ஆவாங்க. ஸோ என்ன பண்ணும், இங்கே போயிட்டு செல்லர்ஸோட எஸ்எல்லை ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே சடனாக வந்து பையர்ஸோட எஸ்எல்லை ஹிட் பண்ணிவிட்டு கீழே போயிடும். ஸோ இப்படி தான் வந்து மூவ் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரக்சர் எப்போதுமே வந்து சப்போஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அடுத்து பிரேக் அவுட் திரும்ப வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப கேண்டில் மேலே போயிட்டு ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த இடத்துக்கிட்ட இருக்க ஆர்டர் பிளாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு ப்ரைஸ் எப்போ திரும்புதோ அப்போ வந்து நம்ம தாராளமாக நம்ம என்ட்ரியை இங்கே எடுத்து செல் என்ட்ரி எடுத்து இங்கே பக்கத்தில் இதோட பழைய ஹையில் வந்து எஸ்எல் வச்சு நம்ம அந்த ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எங்கே வந்து லாஸ்ட்டு ஹையர் லோ இருக்கோ அந்த இடத்த டேக் ப்ராஃபிட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்படி தான் வந்து ஒரு என்ட்ரி எப்போதுமே எடுக்கணும். ஸோ கைஸ் பாருங்கள், நார்மலாக வந்து என்னோடய நோக்கம் வந்து சிக்னல் கொடுக்குறது கிடையாது. நான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு சார்ட்டை வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், என்ட்ரி வந்து எப்படி எடுக்கணும், ஒரு பை என்ட்ரி எடுத்தோம்னா அது வந்து அடுத்தது எங்கே போகும் நமக்கு தெரியணும். எங்கே என்ட்ரி ஆகணும், அதாவது ஒரு மார்க்கெட்டில் எந்த இடத்துல என்ட்ரு ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். சப்போஸ் நம்ம எடுத்திருக்க ஆர்டர் தப்பாக போச்சு, இப்போ நம்ம மேலே போகணும்னு எடுத்துட்டோம், சப்போஸ் வந்து மேலே போகணும்னு நினச்சது சப்போஸ் நம்ம போட்டதுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா அடுத்து வந்து எங்கேருந்து ப்ரைஸ் திரும்பும் அப்படின்னு நமக்கு தெரியணும். எல்லாமே பிளான் பண்ணணும். அதாவது நான் வந்து இன்றைக்கி மேலே போகணும்னு எதிர்பார்க்குறேன்றதுக்காக மேலே மட்டும் போனால் மட்டும் என்ன நடக்கணும் மட்டும் ஆகக்கூடாது. அப்படி நான் போட்டதுக்கு என்ட்ரிக்கு ஆப்போசிட்டாக கீழே போனால் என்ன நடக்கும், ப்ரைஸ் எங்கே போயிட்டு என்ன நடந்துட்டு திரும்ப மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லை கீழே போயிடுமா அப்படின்றத 2-3 விஷயத்தில் வந்து அனலைஸ் பண்ணணும். ஒரு 3-4 விதமாக வந்து 3-4 சினாரியோ வந்து யோசித்து அடுத்து 5 ஸ்டெப்பு 6 ஸ்டெப்பு நம்ம முன்னாடி யோசிக்கும் போது மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக லாங் டேர்மில் ஒரு ப்ராஃபிட்டபுளாக கரெக்டான ஒரு இதுவாக நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது குழப்பம் இல்லாமல் தெளிவாக ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு அது நிறைய உபயோகமாக இருக்கும். ஓகே கேஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முடிஞ்ச வரைக்கும் நானும் ரெகுலராக இந்த விஷயங்களை திரும்ப அனலைஸ் பண்ணி எப்படி எடுக்கணும், என்னென்ன புது சினாரியோவில் என்னென்ன எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்ல முயற்சிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.